exercise 1.1ல 6th sum தான் பார்க்க போறோம். அதுல ஒரு Aங்கற மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. Verify சொல்லி A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I2 னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படினா இந்த given matrixல இருந்து adjoint A கண்டுபிடிச்சிக்கலாம். adjoint A எப்படி கண்டுபிடிக்கணும்? just இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு இந்த இடத்தை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள இதோட இடத்தை மட்டும் மாத்திக்கங்க. ஸ்வாப் பண்ணிக்கோங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3 இங்க போய்டும் 8 இங்க வந்துரும். இங்க உள்ளதுக்கு இடத்தை மாத்தாம என்ன செய்யணும்? சைனை மட்டும் மாத்திக்கங்க. ஈஸியா adjoint A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? determinant A கண்டுபிடிக்கணும். determinant A என்ன அர்த்தம்? just இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். 8 3s are 24 minus 5 into -4 என்னது? 20 which is equal to என்னது? 4. அப்ப determinant A வந்து 4. நம்மளுக்கு A தெரியுது, adjoint தெரியுது. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். A into adjoint A. A ஓட வேல்யூ என்னது? 8 minus 4 minus 5 3. adjoint A ஓட வேல்யூ என்னது? இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல அதுதான். So 3 4 5 8. இப்போ என்ன செய்யணும் அப்படினா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணனும்னா என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? இந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணீங்க. செகண்ட் வேல்யூவையும் செகண்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டு ஒண்ணு இங்க மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் பண்ணிரோம். இல்லன்னா என்ன செய்யணும்? அந்த சைனுக்கு தகுந்த மாதிரி அடிஷன் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். So 8 3s are 24. என்னது? 5 4s are 20. இங்க மைனஸ் இருக்கிறதுனால -20. நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலையும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் வேல்யூ எழுதணும். அப்ப என்ன ஆகும்? 8 4s are 32 -4 into 8 என்னது? -32. அடுத்து என்ன செய்யணும்? தேர்ட் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம்னா என்னது? நமக்கு தேர்ட் வேல்யூ கிடைச்சிடும். அப்ப என்னது? -5 into 3 is -15. அடுத்து இது என்ன ஆகும்? 3 5s are 15 plus 15. அடுத்து என்ன செய்யணும்? இந்த லாஸ்ட் ரோவையும் இந்த செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும்? -20 plus 8 3s are 24. அப்ப ஆன்சர் என்னது நமக்கு? மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 4 0 0 4. இதுல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 4ங்கிறது காமனா இருக்கு. அப்ப எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 0 0 1. அப்ப இத எப்படி எழுதிக்கலாம் அப்படினா 4 into இந்த இது என்னது? இத பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அது 2x2ங்கிறதுனால என்ன செஞ்சுக்கிறோம்? சஃபிக்ஸ்ல 2 ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? which is equal to என்ன எழுதிக்கலாம் நம்ம? 4. 4ங்கிறது என்னது நமக்கு? determinant A. நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல determinant Aங்கிறது 4. இது என்னது? I2ங்கிறது I2 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். செகண்ட் என்ன சொல்லிருக்காங்க? adjoint A into A கண்டுபிடிக்கணும். adjoint A into A எழுதிக்கோங்க. adjoint A என்னது? இது 3 4 5 8. A என்னது? மேல கொடுத்திருக்காங்க இல்லையா? 8 -4 -5 3. இதுக்கும் அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 3 8s are 24 -5 4s are என்னது? 20. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் போறோம். இல்லனா இங்க மைனஸ் தேவையில்ல, பிளஸ் தான் போடணும். ஓகேவா? 3 4s are 12 -4 into 3 -12. 4 3s are 12 plus 12. ஓகேவா? அடுத்து பாருங்க. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 5 8s are 40 minus 5 8s are 40. இங்க 5 மைனஸ் இருக்கனால மைனஸ். அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம். -4 into 5 வந்து -20 plus 8 3s are 24. அப்ப என்ன ஆன்சர்? எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 4 0 0 4. இதுல என்னது காமனா எடுக்கலாம்? 4 into என்னது? 1 0 0 1 ன்னு ஆயிடும். இத பாருங்க. 4ங்கிறது என்னது? நம்மளோட determinant A. இது என்ன மேட்ரிக்ஸ்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஆர்டர் 2ங்கிறதுனால 2x2ங்கிறதுனால நம்ம என்ன சஃபிக்ஸ்ல போட்டுறோம்? 2 ன்னு போட்டுறோம். இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன் வெச்சீங்க. இப்போ என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாமே ஈக்குவலா இருக்கு இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கறனால அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்ப therefore நம்ம என்ன செஞ்சிடலாம்? கொடுத்திருக்க மாதிரி வெரிஃபை கொடுத்திருக்காங்க இல்லையா? A into adjoint A. நம்ம இங்க எழுதிக்கலாம். from 1 and 2 adjoint A into adjoint A is equal to adjoint A into A equal to determinant A into I2.